அக்கா, நீங்க கண் முழிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, அப்பா, அம்மா சீக்கிரம் வாங்க, அக்கா கண்ணு முழிச்சிட்டாங்க. அக்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? ரொம்ப வலிக்குதா அக்கா? நீ யாரு? நான் தான் உங்க தங்கச்சி லாஞ்சி. என்ன தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாது. அம்மா, அக்காவை பாருங்க, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஒருவேளை அடிபட்டதுனால இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல போல இருக்கு. அம்மாடி, பக்கத்து நாட்டுக்காரங்க நம்ம நாட்டு ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்துனாங்க. அப்புறம் இன்னும் பிரச்சனை முடியல. வெளியில எல்லா ஆம்பளைங்களும் அவங்க உயிரை பணையம் வச்சு மத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், ஒருத்தனே விடாதீங்கடா, எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா. ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்கலாம். பக்கத்து நாட்டு ராஜ்யமா? தாக்குதலா? என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் நீங்க யாரு? நான் யாரா? உன் அம்மாவை கூட உனக்கு அடையாளம் தெரியலையா? அம்மாவா? நீங்க எப்படி எனக்கு அம்மாவா இருக்க முடியும்? நான் முதல் தடவையா உங்களை பாக்குறேன். உனக்கு என்ன ஆச்சு ராஜேஸ்வரி? உனக்கு என்ன ஆச்சு? ராஜேஸ்வரியா? ராஜேஸ்வரினா யாரு? நான் பூர்வி. நான் ராஜேஸ்வரி கிடையாது. அம்மா, அக்கா தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு போல இருக்கு. அதான் அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு. இங்க பாருமா, எங்கம்மா போற? இந்த பெயிண்டிங்? ஆமா, போன வருஷம் வாங்கினது. உனக்கு ஞாபகம் வருதா? ஜூன் 1940. இந்த பழைய கேலண்டர் எப்படி வந்தது? பழசா? ஆமா, இப்ப 2014 நடக்குதுல. இப்படி 64 வருஷத்து பழைய கேலண்டர் இங்க. ஒருவேளை உன் தலையில பலமா அடிபட்டிருக்கு போல இருக்கு. சரி, நீ வா, ஓய்வெடு. நீங்க பால்ல மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வாங்க. ஐயோ, நான் சொல்றது ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஐயோ, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. சரிம்மா, அமைதியா இரு. நீ வாமா. இளவரசி ராஜேஸ்வரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். ஹலோ. ஹலோ ஏசிபி சார். நான் ஜலால் பேசுறேன். நீங்க யாரு? ஜலாலிவா? ஏசிபி சார், நான் பூர்வி பேசுறேன். பூர்வியா? ஹலோ ஏசிபி சார். என்ன ஏசிபின்னு பேசிட்டு இருக்கீங்க? எவாமா ஏசிபி? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என்னாச்சு? எனக்கு உதவி பண்ணுங்க. இப்ப நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். தண்ணி குடு. இந்தாங்க, தண்ணி குடிங்க. பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்ன நடந்துச்சு? விளக்கமா சொல்லுங்க. சார், என்னோட புருஷன், அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ். என் புருஷனை காப்பாத்துங்க.
சரி, உங்க புருஷனுக்கு என்னாச்சு? கடந்த சில வருஷங்களா அவருக்கு பிசினஸ்ல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதனால அவர் திலோத்தமாவை பார்க்க போனாரு. திலோத்தமாவா? யாருமா அந்த திலோத்தமா? என்ன உங்களுக்கு திலோத்தமாவை தெரியாதா? அவ பயங்கரமான மாயாச்சலக்காரி. மக்களா அவங்களோட பூர்வ ஜென்மத்துக்கு அனுப்பி வச்சிடுறா. போன ஜென்மத்துக்கா? ஆமா சார். என் புருஷன் ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உன் பிசினஸ்ல ஏன் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் போன ஜென்மத்துல நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னோட பாவத்தை போக்கி ஆகணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும். அப்ப அவங்க தன்னோட கடந்த காலத்துக்கு போக வேண்டியது வரும். ஏன்னா எந்த மாதிரி மாவோட அவகுணங்களை சரி செய்யாம நமக்கு ரொட்டி நல்லா வரவே வராது. அதே மாதிரி தான் மனிதர்கள் அவங்களோட பூர்வ ஜென்ம பாவத்தை சரி பண்ணாத வரைக்கும் அது வரைக்கும் இந்த ஜென்மத்துல நிம்மதியா இருக்கிறது சாத்தியமே இல்ல. உண்மையிலேயே சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த சாத்தியமற்ற விஷயத்தை சாத்தியமாக்குறதுக்கு இந்த திலோத்தமா உங்க முன்னாடி நிக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த மனிதருக்கு அவரோட பூர்வ ஜென்ம பாவத்தை நீக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரோட பேர் தான் ஆகாஷ். வாங்க ஆகாஷ், ஸ்டேஜுக்கு வாங்க. சொல்லுங்க ஆகாஷ், உங்களுக்கு இந்த ஜென்மத்துல என்ன கஷ்டம்? நான் சொன்ன மாதிரி என்னோட பிஸ்னஸ் சரியாக நடக்கலை. நான் எந்த பிஸ்னஸில் பணத்தை போட்டாலும் அது லாஸ் ஆகிடுது. அவ்வளோ ஏன் நண்பர்கள் எல்லாரும் ஏமாத்திடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் என் வீட்டையும் விற்கிற மாதிரி ஆகிடும். இல்ல இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த திலோத்தமா இருக்கும்போது நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு தான் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். போங்க, உங்க பூர்வ ஜென்மத்துக்கு போய் உங்க பாவம் எல்லாத்தையும் தீர்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா பாருங்க வெற்றி உங்க காலடி எப்படி தொடுதுன்னு பாருங்க. சரிங்க, நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். சரி, நீங்க அங்க போய் அந்த சேர்ல உட்காருங்க. ஆகாஷ், 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 என் புருஷன் எங்க? என் புருஷன் எங்க போனாரு? அவரு போன ஜென்மத்துக்கு போயிட்டாரு. போன ஜென்மமா? எப்ப வருவாரு? சரியா 24 மணி நேரத்துக்கு அப்புறம்.
மனுஷனுக்கு அவனுக்கே தெரியாது. அதாவது போன ஜென்மத்துல அவன் என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தான்னு. திருட்டு, கொள்ளை. ஒரு மனுஷன் அவனோட ஆழ்ந்த மனசுக்குள்ள போய் பார்க்காத வரைக்கும் அவன் எப்படி தன்னோட போன ஜென்மத்து பாவங்களை உணர முடியும்? அப்புறம் எது வரைக்கும் ஒரு மனுஷன் போன ஜென்மத்து தன்னோட கர்மாக்களை பத்தி தெரியாத வரைக்கும் அவன் தன்னோட கர்மாவை எப்படி திருத்திப்பான்? இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல என் புருஷன் எங்கன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. உன் புருஷன் திரும்பி வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவன் தன்னோட பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம்? அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் ரொம்ப சீக்கிரத்துல வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்னைக்கு அவ வெறும் 24 மணி நேரம்னு சொன்னா. ஆனா இப்போ சரியா 48 மணி நேரம் ஆயிடுச்சு. என் புருஷனை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஹஸ்பண்டை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த திலோத்தம்மா உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன ஜென்மத்தோட பாவத்தை போக்குறேன்னு சொல்லி ஏதாவது பணம் வாங்கினாலா? ஆமா சார். என் புருஷன் கிட்ட அவ 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினா சார். அரே எங்க அப்பா, போன ஜென்மத்தோட பாவத்தை போக்குறேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கை நீட்டி வாங்கி இருக்கா. சார் இந்த திலோத்தமா ரொம்ப மோசமானவளா இருப்பா போல இருக்கு. ஸ்ரேயா, உடனடியா நாம அந்த திலோத்தமாவை சந்திச்சு ஆகணுமே. போலாமா? அவளை சந்திச்சு நம்ம பாவங்களையும் போக்கலாமே. ஆனா நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. உங்களை பார்க்கும்போது தெரியலையே நீங்க போன ஜென்மத்துல ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி. ஏசிபி சார், இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் இல்ல. அப்போ மனைவியோ குழந்தையோ? கண்டிப்பா இல்ல. அப்போ போன ஜென்மத்துக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த வசதிகள் எல்லாமே பாவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான். அப்பதான் இவங்களோட கர்மா சக்கரம் சரியான திசையில சொல்ல முடியும். மகாநடிகை, போது நிறுத்துறீங்களா? இவங்க புருஷன் எங்கன்னு மரியாதையா சொல்லுங்க. சரி, இப்படி கேட்டாலாம் வழிக்கு வர மாட்டான். எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க, இவளை எல்லாத்தையும் கக்க வைக்கிறேன். அமைதி. உன்னுடைய இந்த கோவத்தை பார்க்கும்போது வெறுப்பு இல்ல, பரிதாபமா இருக்கு. என் மேல பழிய போடுறதுனால என்ன ஆக போகுது? விதி இருந்தாதான் ஆகாஷ் திரும்பி வருவான். அப்புறம் அந்த விதி அப்பாயின்மெண்ட் எப்ப கொடுப்பாங்க? எப்ப ஆகாஷோட பாவங்கள் தீருதோ அப்ப. இங்க பாருங்க, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. திருப்பி நான் காண்டானே நீங்க காலி. இங்க பாருங்க, இந்த மாதிரி மேடமை சந்திக்கப்படுறது நிறுத்துங்க. இது ஒண்ணு தடவையா மேடம் யாரோ ஒருத்தங்களை பூர்வ ஜென்மத்துக்கு அனுப்பல. இதுக்கு முன்னாடி நிறைய பேரை நிறைய தடவை அவங்களோட பூர்வ ஜென்மத்துக்கு அனுப்பி திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப போன ஜென்மத்துக்கு போயிட்டு வந்தாங்களே, அவங்களோட போன் நம்பரையும் அட்ரஸையும் எங்களுக்கு கொடுங்க. தாராளமா. ஜான்வி, போய் அவங்க எல்லாரோட பேரும் நம்பரையும் கொடுங்க. நம்ம சக்தி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அவங்க நம்பரை. உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா, உங்க உள் மனசுல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு. இங்க பாருங்க, இவ்ளோ பெரிய புயலை உங்க மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அநேகமா உங்க போன ஜென்மத்துல ஏதோ கடன் இருக்கு. உங்களுக்கு போக விருப்பம் இருக்கா போன ஜென்மத்துக்கு? போன ஜென்மத்தில் மட்டும் இல்லை மேடம், இந்த ஜென்மத்திலேயே தீர்க்க வேண்டிய கணக்குகள் பாவங்கள் நிறைய இருக்கு. இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும். முதல்ல முக்கியமாக உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்துடி. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, இன்னும் 24 ஹவர்ஸில் இந்த ஆகாஷ் திரும்ப வரல, ஊரை ஏமாத்தத்துக்குன்னு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கி வச்சாக்கிறத. இந்தாங்க மோகன் பியாரே. அடுத்த முறை இன்னும் டைம் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க வேண்டியது இருக்கும். உள்ள ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு போல இருக்கே. மோகன் பியாரே, மோகன் சார்.
குடும்ப விஸ்தரண்டா இவன். நீங்க சார், நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் சிஐடி கூப்பிட்டீங்க? இல்ல இல்ல, நான் ஒன்னும் கூப்பிடல. அது உன் மேல சத்தியமா? இங்க பாரு, என் மேல ப்ராமிஸ் பண்ணாத. இருமா, இரு. அவர் சொல்றது உண்மைதான். நாங்களா தான் வந்திருக்கோம். அப்படியா? அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்க? சிஐடிக்கு இங்க என்ன வேலை? இந்த திலோத்தமா இருக்காங்களா, அவங்க வீட்ல இருந்து வரோம். மோகன் சார், நீங்க போன ஜென்மத்துக்கு போனீங்களா? அந்த லேடி தான் சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா? ஆமா, போனதான். ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னையா என்ன சொல்ற நீ? சரி, போன ஜென்மத்துக்கு போனியே, அங்க என்ன நடந்துச்சு? நான் கண்ணை திறந்தப்போ என்ன அப்படி பாக்குறீங்க? எந்திரிங்க. அப்படிதான். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. இவங்களாம் எதுக்கு என்ன காஞ்சா பாய்னு கூப்பிடுறாங்க? என்னோட பேரு மோகன் பியாராச்சே. இவங்களாம் எனக்கு ஏன் பணம் கொடுக்குறாங்க? என்னையே இவங்க ஒரு தாதா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு புரியலையே. என்ன காஞ்சா பாய், உடம்பு எப்படி இருக்கு? பாரு காஞ்சா பாய், இனிமே உன் ரவுடித்தனலாம் இங்க நடக்காது. எல்லாம் மீறி போயிட்ட நீ. அண்ணா அண்ணா இருங்க, நான் அந்த தப்பும் பண்ணல. அண்ணா ஏய் நில்லு, ஓடாத காஞ்சா பாய், நில்லுங்கறல. இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன மாதிரி மோசமான தலையெழுத்து யாருக்கு அமையும்? இங்கேயும் அடி வாங்குறேன், போன ஜென்மத்திலயும் அடி வாங்குறேன். என்னங்க இது? நான் உங்களை ஆசையா அடிச்சா நிஜமாவே அடிச்ச மாதிரி சொல்றீங்க? இங்க பாருங்க மோகன் சார், எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அடி வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இங்க திரும்ப வந்தீங்க? அதே டென்ட்ல இருந்து அங்க வச்சுதான் திலோத்தமா என்ன போன ஜென்மத்துக்கு அனுப்புனாங்க. சரி, இந்த திலோத்தமா உங்ககிட்ட போன ஜென்மத்துக்கு அனுப்புறதுக்கு பணம் வாங்கினாங்களா? ஆமா, மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இவரோட பாவத்தை தொலைக்கிறதுக்கு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னையா குழப்புறாங்க? உண்மையாவே போன ஜென்மத்துக்கு போனாங்களா என்ன? இந்த தடவை நான் போக ஆசைப்படுறேன். என்னோட போன ஜென்மத்து காதலி ஆஷ்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் போக விரும்புறேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கெல்லாம் டைம் இல்ல. என்னோட பழைய காதலி நான் வருவேன் காத்துக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அவகிட்ட போய் சேரலன்னா அவ என்னை விட்டு நிரந்தரமா போயிடுவா. நான் போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒருத்தரோட உயிருக்கும் வாழ்க்கைக்கான சவால். இல்ல இல்ல, நான் தான் முதல்ல போவேன். இங்க போட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. திலோத்தமா உங்க 2 பேரையும் போன ஜென்மத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா அதான் சொல்லுவாங்களே, லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு. இதோ பாருங்க, 3 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம சபை கூடும். நீங்க அப்ப வாங்க பார்க்கலாம். இப்ப நாம இவங்களை அனுப்பி வைப்போம். மகளே, உன் பேர் என்னம்மா? சாக்ஷி. சாக்ஷி, வா, மேல ஸ்டேஜுக்கு வா. மகளே, பார்த்து ஜாக்கிரதை. சரிங்கப்பா. சார், சொல்லு ஃப்ரெண்டு. பூர்வி ஸ்டேஜ் ஏற போறா சார். ஸ்டேஜுக்கு போறாளா? இப்ப பாப்பா இந்த பூர்விய திலோத்தமா எப்படி எங்க வெளியே அனுப்புறாள். தயா. எஸ் சார். நீங்களாம் அலர்ட்டா தானே இருக்கீங்க. பூர்வி ஸ்டேஜுக்கு போறா. $10 லட்சம் உங்ககிட்ட வந்து சேரும். போமா, உள்ள போய் அந்த சேர்ல உட்காரு.
சார் உள்ள போய் உக்காண்டா. பூர்வி எப்ப வேணாலும் போன ஜென்மத்துக்கு போவா சார். நாங்க ரெடியா இருக்கோம் ஃப்ரெடி. எல்லாருமே ரெடி தான். தயா ரெடி தானே? சார். ஓகே. சார் என்னாச்சு? பூர்வியை காணும் சார். வாட்? பூர்வி மறிச்சிட்டாளா? சார் இந்த கதவுல யாரும் வெளியே வரல. ஆமா சார், இங்கிருந்து யாரும் வெளியில வரல சார். நான் கதவுக்கு வெளியில தான் நிக்கிறேன். இருந்து யாரும் வெளியே வரல. 24 மணி நேரம் கழிச்சு நாம இதே இடத்துல கூட போறோம். இத பார்க்க போறோம். அதாவது சாக்ஷி போன ஜென்மத்தோட பயணம் எப்படி இருந்ததுன்னு. யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த ஆடிட்டோரியத்தோட எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. இப்ப திலோத்தமா நீயும் இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போக முடியாது. நீங்களும் தான், புரிஞ்சுதா? சிஐடி சிங்கியுமா? ஆமா, இங்கேயும் தான். பூர்வி எங்க சொல்லு. யாரு பூர்வி? யார் பூர்வியா? அதான் அந்த பொண்ணு சாக்ஷி. இப்பதான் இன்னொரு உலகத்துக்கு அமுச்சு வச்சல. அவ எங்க? அவ இன்னொரு உலகத்துக்கு போயிட்டா. அப்படியா? சரி வா, நாங்க உன்னை இப்பவே வேற உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். 2 பேரும் கிளம்புங்க. நீ வா. எங்க சார் மறைஞ்சிட்டா? என் கண்ணு விடுது சார். பூர்வி உள்ள போனா. சார் தோ வரும் தயா. தயா சொல்லு. இங்க பாருங்க சார், இந்த பைப் இந்த கேபின்குள்ள போகுது. இது வழியா தான் கேஸ் உள்ள வந்திருக்கு. இந்த கேஸ் மூலமா பூர்விய மயக்கமடைய வச்சு அப்புறம் மறைய வச்சிருக்காங்க சார். என்ன சார், இந்த ஸ்டேஜோட இடம் ஏதோ உள்ள போற மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணுங்க. சச்சின் பார்த்து போ. சார். சார். சொல்லு சச்சின். சார், இந்த ஸ்டேஜ்ல இருந்து வர்ற வழி ட்ரைனேஜ் பைப் வழியா திறக்குது சார். ட்ரைனேஜா? எந்த பக்கம் போகுதுன்னு பாரு. சார். நார்த் சார், இந்த ட்ரைனேஜ் பைப் நார்த் பக்கம் போகுது சார். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. நீ முன்னாடி போ, நாங்க இப்படி வெளியிலே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சார். சொல்லு சச்சின். சார், நான் மேனுவல் நம்பர் 317 கிட்ட வந்துட்டேன் சார். ஆனா இங்க எதுவும் இல்லை சார். 317 நம்பர் மேனுவலா? ஒரு நிமிஷம் இரு. இதான். சச்சின், நாங்க 317வது மேனுவலுக்கு மேலதான் இருக்கோம். நீ ஒண்ணு பண்ணு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாரு. நாங்களும் உன் கூடவே வந்துட்டு இருக்கோம். ஓகே சார். இது பூர்வியோட மொபைல். பூர்வி, பூர்வி. சார். சொல்லு சச்சின். சார், மேனுவல் நம்பர் 321 கிட்ட பூர்வியோட மொபைல் கிடைச்சது சார். 321? ஒரு நிமிஷம். 321வது மேனுவலுக்கு மேலதான் நிக்கிறோம். நீ ஒண்ணு பண்ணு, அப்படியே மேல வா. சார், இது பூர்வியோட மொபைல் சார்.
பூர்வியோட போன் இங்க கிடைச்சிருக்குன்னா பூர்வியை இங்க இருந்து தான் கடத்தி இருக்கணும். அப்படின்னா பூர்வி இந்த ஏரியாவுக்குள்ள எங்கேயாவது தான் இருப்பா. சார் உங்களுக்கு என் புருஷன் ஆகாஷ பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நதாஷா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? சார் நான் என்ன சொல்றது, நான் என்னன்னு சொல்லுவேன். ஆகாஷ பத்தின நினைப்பு என்ன வாட்டி வாதிச்சுக்கிட்டு இருக்கு. துஷன் சொல்லு. அப்படியா? நீங்க எல்லாரும் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் எல்லாரும் நின்னுக்கிட்டு இருக்காங்க? டெட் பாடியா? ஏசிபி சார், இது யாரோட டெட் பாடி? நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை என் புருஷன் ஆகாஷ் இது ஒண்ணு அவரோட டெட் பாடி இல்ல ஏசிபி சார்? இத பாருமா நட்டாஷா, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பாடி யாருதுன்னு எங்களுக்கு தெரியாது. நீ வந்து கொஞ்சம் பாடியை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லு. வா, கம். ஆமா, ரொம்ப விசித்திரமான முறையில் கொண்டு இருக்காங்க. சார், போய் இந்த காலத்தில் யார் சார் அம்பெல்லாம் விட்டு கொலை பண்ணுவா? ஏதாச்சும் முக்கியமான காரணம் இருக்குமா? துஷ்யந்த், அப்படி நீ போன ஜென்மத்துக்கு போனா அம்பால தானே குத்தி கொலை பண்ணப்படுவ. இதுக்கான பதில் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அது திலோத்தம்மா தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி. நான் மக்கள் கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்குவேன். அதுல 3-4 லட்சங்கள் போன ஜென்மத்தை செட்டப் பண்றதுலே முடிஞ்சிடும். புரியல. அதாவது எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அப்புறம் சீரியல்காரங்க போலியான செட்டப் பண்றாங்களோ, போலியா ஆர்டிஸ்டை ஹையர் பண்றாங்களோ, நானும் அதே மாதிரி பண்ணுவேன். அப்புறம் யாரை நான் போன ஜென்மத்துக்கு அனுப்பி வைக்கிறேனோ அவங்க அதை எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடி. மக்களோட உணர்வுகள் கூட இப்படி விளையாடி இருக்க. யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அந்த மாதிரி ஆளுங்க தான் என்கிட்ட வருவாங்க. போன ஜென்மத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க தியானம் பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் சில பேர் சைக்காலஜிக்கலா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வாழ்க்கை முன்ன விட நல்லா ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த தொழிலோட லீடு பொய்யில தானே நீ வச்சிருக்க. அப்ப அந்த தொழில் கரெக்டானதா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? சரி, அது இருக்கட்டும். எதுக்காக நீ ஆகாஷ கொன்ன? சார், நான் ஆகாஷ கொல்லல. ஆகாஷ் கொலைக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், நான் கொல்லவே இல்ல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் அவரை கொல்லவே இல்ல சார். நான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டேன். இதுவே முதல் தடவையா நடந்திருக்கு. இப்படி ஒரு மனுஷனை போன ஜென்மத்துக்கு அனுப்பி அவன் செத்து இருக்கானா இதுதான் முதல் தடவை. இதுல சிக்க வைக்க யாரோ என்ன முயற்சி பண்ணிருக்காங்க சார். சார், யாராவது இந்த பொம்பளைய மாட்ட விடணும்னு நினைக்கிறாங்கன்னா பூர்வி இப்ப மாட்டிட்டு இருக்காளே சார். இப்ப பூர்வி எங்க இருக்கா? எங்க இருக்கா பூர்வி? பூர்வி, பூர்வி, பூர்வி. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பூர்வி, அவங்க எல்லாரும் இங்க தானே இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? வெளியில வாங்க. எல்லா பொருட்களும் உடைஞ்சு செதறி போயிருக்கு சார். இதெல்லாம் எங்க ஸ்கிரிப்டோட ஒரு பகுதி. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது கிடையாது. என்கிட்ட எதுவும் சொல்லாம போக மாட்டாங்க. ஆனா எப்படி போனாங்கன்னு தெரியலையே. ஒவ்வொரு மொழியிலுமே தேடுங்க. பூர்வி, பூர்வி, பூர்வி. பூர்வி, சார்.
மை காட். யார் இது? இவதான் லான்ச்சி. இந்த டிராமால பூர்வியோட தங்கச்சி ரோல் பண்ணவ. ஆனா அப்போ உன்னோட ஆக்டர்ஸ்ல யாரோ இருக்காங்க இந்த துரோகத்தை செஞ்சு அவங்க லாஞ்சியை கொன்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்ல இல்ல, அவங்க எல்லாருமே விசுவாசமானவங்க. அதனால தான் இத்தனை காலமா என்னால மர்மமான முறையில இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. இந்த அரண்மனை டிராமால எத்தனை ஆக்டர்ஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் வேணும். இப்ப எப்படி இருக்கு சிஐடி இன்ஸ்பெக்டர் பூர்வி? உங்க போன ஜென்மத்துல இருந்து திரும்ப வந்து நீ அவன் தானே திலோத்தமா ஷோல வந்தவன்? அடேங்கப்பா, என்ன கண்ணுமா உனக்கு! சரியா கண்டுபிடிச்சிட்டியே. அது எப்படி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்ட? அந்த திலோத்தமாவாலேயே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பிரமாதம் போ. திலோத்தமாவா? உன்னை அவளுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, இது ரொம்ப பெரிய கதை. சுருக்கமா சொன்னாலாம் சுவாரஸ்யமா இருக்காது. நாம ஏன் இதை ஒரு கேமா விளையாடக்கூடாது? எந்த மாதிரி விளையாட்டு? ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டரோட மரண விளையாட்டு. எஸ் சார். எனக்கு புரியுது. என் கதையை கேட்க நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. திலோத்தமா எனக்கு என்ன செஞ்சிருப்பான்னு தெரிஞ்சுக்கணுமா? அவ உருவாக்குனது தான் ஆகாஷ், நான்சி, அப்புறம் உன்ன மாதிரி பொண்ணுங்க இப்ப அனுபவிக்கிறீங்க. ஒரு காலத்துல நானும் திலோத்தமா மாதிரியே மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கினேன். நான் அவங்கள அவங்க குடும்பத்தோடையும் அவங்க முன்னோர்களோடையும் மறுபடியும் சேர்க்கிறேன்னு, இறந்து போனவங்களோட சேர்க்கிறேன்னு. நீ என்ன பண்ற? இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணியில உன்னோட கவனத்தை செலுத்து. அப்பதான் உனக்குள்ள சக்தி உருவாகும். இறந்து போன உன் புருஷனை உன்னால பார்க்க முடியும். கவனத்தை செலுத்து. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. இன்னும் நல்லா. அதோ பார், உன் புருஷன் வரம் பார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவ என் கூட்ட வெளிப்படுத்திட்டா, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி. யார் இவரு? இவரு என் புருஷன் இல்ல. யார் இவரு? ஏய், நீ என்ன சொல்ற? ஏய், இவன் ஒரு ஃப்ராடு. அவனை அடிங்க. மக்கள் என்ன பார்த்து சிரிச்சாங்க, என் மேல முட்டி அடிச்சாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, கையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி அடிச்சாங்க. இங்க பாரு, உனக்கு என்ன நடந்ததோ அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அதான் நீ தான் இப்ப பழி வாங்கிட்டியே. அப்புறமும் மக்களை கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? திலோத்தமா தன்னுடைய பொசிஷன்ல இருந்து கீழே இறங்குறத பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்ன நினைச்ச? என்னோட குறி தப்பிடும்னா? இல்ல, இது ஒரு விளையாட்டு மட்டும்தான். ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ். கெட் ரெடி பேபி. இப்ப என் கதையும் முடிவுக்கு வருது, உன்னோட நேரமும் முடிவுக்கு வருது.
போன ஜென்மத்து விளையாட்டு முடிஞ்சு போச்சுப்பா. நீ அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்கான ஏற்பாட்டை நாங்க பாத்துக்கிறோம். சார் 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 நான் செஞ்சது எல்லாமே திலோத்தம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் சார் செஞ்சேன். நான் சொன்னது உண்மை சார். அப்புறம் என்னோட பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக செஞ்சேன் சார். திலோத்தம்மாவை மாட்டி விடுறதுக்கு 2 பேரை கொலை பண்ணிருக்கல, கடைசியில எங்கால் மேலே கை வைக்க துணிஞ்சிட்டல. சார் சார் ஆகாஷை கொல்ல வேண்டியது நிர்பந்தம் சார். ஆனா சார் லாஞ்சி தேவையில்லாம இறந்தான் சார். ஏன்னா எங்க ஆளுங்க அங்க போனப்போ அவன் சிஐடிக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணா சார். ஆனா சார் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது நான் இங்க இருக்கேன்னு? இந்திரா மேடம் மூலமா. அப்புறம் நீங்க யாரு? உன் அம்மாவை கூட உனக்கு அடையாளம் தெரியலையா? இந்திரா நீ என்ன ஏமாத்தி இருக்க? ஏமாத்துனது நான் திலோத்தம்மாவை தான். அப்புறம் அதுவும் இல்லாம சிஐடிஸ் கிட்ட உண்மையை மறைக்கிறது முடியாத காரியம். இத்தனை கொலை பண்ணிட்டு தூக்குல இருந்து தப்பிக்கிறதும் முடியாத காரியம்டா மடையா. தப்புக்கான தண்டனை கிடைக்கத்தான் போகுது.